ஆட்டோ விஜயசாந்தி சீரியல் வந்து இவ்வளோ நாள் வந்து பேசாமல் இருந்ததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் வந்து லைட்டாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ சிரஞ்சீவி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆக்சிடென்ட் வந்து அவங்க அண்ணன் பண்ணிடுறாரு. அது அந்தபடியே இவர் ஏற்றுக்கிறாரு. ஹீரோயினோட அண்ணன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமாக வந்து அந்த ஆக்சிடென்ட் அமையுது. அதனால் ஹீரோயினோட அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, சிரஞ்சீவியோட அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பழி வாங்கிறதுக்காக. தொடர்ந்து வந்து வீட்டில் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி வந்து சிரஞ்சீவியும் அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் வெறுக்க வைக்கிறாங்க சிரஞ்சீவியை. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயசாந்தியும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால். அதனால் இவங்க 2 பேருக்கும் வந்து பிரச்சனை தொடர்ந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சிரஞ்சீவியும் வந்து நம்ம ஹீரோயினி வந்து விஜயசாந்தியும் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுத்துறதுக்கு வந்து அவங்க வீட்டு ஆப்போசிட்லேயே வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன கதை நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து சிரஞ்சீவியோட அத்தைக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி ரொம்ப சந்தோஷமாக அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து பர்த்டே விஷ் பண்ணி கேக்கும் கட் பண்ணுறாரு. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இந்த விஷயத்தை வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்லி வீட்டில் வந்து அவங்க அப்பா கிட்ட சம்மதமும் வாங்குறாங்க அவங்க அத்தை. இதனால் எல்லாம் சந்தோஷமாக அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த சிரஞ்சீவிக்கும் அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற அந்த மஞ்சுளா வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து சிரஞ்சீவிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பணத்தையும் நகையையும் திருடி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நகையை திருடி நம்ம சிரஞ்சீவி வீட்டில் வச்சிடுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து அர்ஜென்ட்டாக பணம் வேணும், 10 லட்சம் கொடுத்தனேம்மா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரஞ்சீவியோட அத்தைக்கிட்ட கேட்குறாரு. அவங்களும் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. பார்த்தா நகை காணா போனதும் 5 லட்சம் காணா போனதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இந்த வீட்டிலேருந்து பணம் உனகையும் காணா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மஞ்சுளா வந்து எப்படியாவது வந்து சிரஞ்சீவியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இவர் தான் எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. எல்லாருமே வந்து சிரஞ்சீவி சந்தேகப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அவங்க அத்தை வந்து எப்போவுமே என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னோடனே நிரூபிக்க சொல்லுங்கள், எப்படியும் எடுத்துன்னு போய் வச்சுருந்தா அவங்க வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜயாவோட அக்கா சொல்கிறாங்க. விஜயா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் போய்ட்டு வந்து டெஸ்ட் ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த நகை கிடைக்குது. பார்த்தீங்கல்ல எப்படி எடுத்து வந்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொந்த வீட்டிலேருந்து திருடுறாரு அப்படின்னு நம்மளாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு சமக்கம் வருது. உடனே அவங்க அத்தையும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னண்ணா நீயும் நம்புறியா சிரஞ்சீவி இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க. இதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ அப்பாவே என்னை சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி அழறாரு. இதை பார்த்து விஜயா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி வந்து அவரை வந்து எல்லாருமே வந்து இப்படி போய் பேசலாம், அவர் அப்படி பட்டவரே கிடையாது, எப்படி நீங்கள் எவ்வளோ பேச, இந்த நகை எப்படி வந்தது, ஏது வந்தது, பணம் எங்கே காண போச்சு, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன்றாங்க. இதை கேட்டு மஞ்சுளா அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா, நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் கண்டுபிடிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து கெஞ்சி கேட்டதால சரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனால் இவன் தான் பண்ணியிருந்தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. உடனே வந்து எப்படியாவது வந்து நிரூபிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மஞ்சுளா வந்துச்சா இவ இப்படி பண்ணுறாளே, இவ எப்படி நிரூபிக்க முடியும், அதையும் எப்படி நிரூபிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து அவங்க அத்தை வந்து சிரஞ்சீவிக்கிட்டையும் அதுக்கப்புறமா விஜயா கிட்டையும் அழுதுட்டு போகிறாங்க. கவலைப்படாதரா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சிரஞ்சீவி மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே என்னை வந்து தப்பாக நினைச்சாங்க, ஆனால் நீ மட்டும் எப்படி என்னை தப்பாக நினைக்காமல் இருக்க அப்படின்னோடனே எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. சரி இந்த விஷயத்துக்கு வந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா.